Hello friends, welcome to Sunlight Tech. சொல்றதற்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் தகுதி, என்ன வயது வரம்பு எல்லாமே இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ் குயிக்கா தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ற இந்த மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. இப்போ இந்த வேகன்சி எங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட நலசங்கம், சிவகங்கை மாவட்டம் மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறை இங்க இருந்து தாங்க கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் மரவமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல் மருத்துவ அலுவலர் பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 31/7/2025 வரவேற்கப்படுகின்றன சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட குவாலிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா பல் மருத்துவ அலுவலர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பணி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1 தான் கொடுத்துருக்காங்க. தகுதின்னு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களின் இளங்கலை பல் மருத்துவம் பட்டய படிப்பு முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வயது 35 வயதுக்குள் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 34,000 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அனுப்ப வேண்டிய முகவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம், மேல்தளம், சிவகங்கை மாவட்ட ஆட்சியர், பெருந்திட்ட வளாகம், சிவகங்கை. தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட குறிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப படிவம் சிவகங்கை மாவட்ட வலைதளம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவண நகலுடன் மேலே குறிப்பிட்டுள்ள மாவட்ட நலவாழ்வு சங்க அலுவலகத்தில் 31/7/2025 பதிவு தபால் மூலம் சமர்ப்பிக்க வேண்டும் என கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்ய மாட்டாதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது சொல்லியிருக்காங்க. இப்போ 1 கொடுத்துருக்காங்கல்ல, அது 10 கூட மாறலாம். சரிங்களா? சரி, இதோட அப்ளிகேஷன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேலே பார்த்தீங்கன்னா அங்கே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. சரிங்களா? அங்கே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டி வச்சிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் நேம் கேட்டிருக்காங்க. அப்ளிகேட் நேம் உங்கள் நேம் என்னென்னமோ அந்த நேம் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுடைய ஏஜ் கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் உங்கள் ரீசன்ட் அட்ரஸ் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் 2 ஒன்றா இருந்தாலும் 2த்துலேயும் ஒரே அட்ரஸே கொடுத்துக்குங்க. அப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு அனுபவம் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்க. அப்புறம் நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பிளேஸ் கேட்டிருக்காங்க. அங்கே நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே இந்த ஊர் போட்டுக்குங்க. அப்புறம் நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட டேட் போட்டுருங்க. சரிங்களா? அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர், அப்ளிகேட்டோட சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, அது போட்டுருங்க. அப்புறம் இங்கே நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் இருக்கிற எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டும் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தால் இது நீங்கள் டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் கூட வைக்கணும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகேங்களா? உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இது உங்கள் கல்லைட்டு.